களத்துல திமுக தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க. அவங்கள தான் நாங்க வந்து எதிர்ப்போம். களத்திலேயே இல்லாத நபர்களை எல்லாம் நாங்க எதிர்க்க மாட்டோம். இந்த களத்துல இல்லாத நபர்கள்னு யார சொல்றாரு? அதிமுகவ சொல்றாரா? நாம் தமிழர சொல்றாரா? அதே போல இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. எம்ஜிஆர், அண்ணா இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டின் பொதுத் தலைவர்கள். இவங்கள நாங்க நிச்சயமா யூஸ் பண்ணுவோம். நாங்க யூஸ் பண்றத பார்த்து நீங்க ஏன் புலம்புறீங்க, அழுவுறீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காரு. யாருக்கும் சொந்தம் அல்ல. தமிழ்நாட்டுக்கே சொந்தம். சொந்தமானவர்கள். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டுக்கே சொந்தமானவர்கள் என்றத சொல்றார். சரி, உண்மைதானே? அதுதானே எல்லோரும் நினைப்பாங்க. எம்ஜிஆருக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகமும் பேசலையே. செங்கோட்டையன் வந்த பிறகு ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் தாவேக்கா பேச முடியாதே. அதே சமயம் அமமுக திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் கடைசி 1½ மாதம் திமுகவும் ஜெயலலிதா எதிராக பேச முடியாதே. இப்படி எல்லோருமே லாக் ஆயிருக்காங்க ஓகே. என்பதுதான் யதார்த்தத்தில் நாம் பார்க்கும் காட்சி. ஓகே சார். விஜய் வரக்கூடிய நாட்கள்ல விஜய் என்ன செய்யணும்? விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாகுமா? டிடிவி தினகரன் விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாகும்லாம் சொல்றாரு. எப்படி சார் அந்த கூட்டணி உருவாகும்? ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து என்டிஏ கூட்டணி கூட இப்பயும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கூட்டணி குழப்பத்துல இருக்காருலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? இல்லை, நம்ம வந்து ஆர்வம் சொல்ல முடியாது. ம். யார் கூடயும் சேரலாம். சரி. ஆனால் தொகுதி மக்கள் இருக்காங்கல்ல, ஆமா. அவர்கள் உறுதியாக நின்றால் ம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று, வெற்றி பெற வாய்ப்புள்ள வேட்பாளர் யார் என்று தேடுவானா மாட்டானா? நிச்சயமா தேடுவாங்க. அப்பொழுது விஜய் வைக்கும் வேட்பாளரா, எடப்பாடி வைக்கும் வேட்பாளரா, என்ன நாம் தமிழர் வைக்கும் வேட்பாளரா என்று பிரிவினை இல்லாமல் யார் தோற்கடிக்கும் வேட்பாளர் திமுகவை என்பதாக தேர்வு செய்வார்கள் ஒவ்வொரு தொகுதி மக்களும். தேர்வு செய்வாங்க சார். அதுக்கு அந்த வேட்பாளருக்கு மசில் பவரும், மணி பவரும் இருக்கணும்ல சார். அது ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர்களுக்கும், டிஎம்கே மாவட்ட செயலாளர்களுக்கும் இருக்கும். ஒரு ஒரு செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். யார் வந்து தாவேக்கால வந்து அதிகபட்சம் ஒரு தொகுதிக்கு 5 கோடி வரைக்கும் செலவு செய்வாங்கன்னு இது எடுக்கப்பட்ட சர்வேல ஒரு 8ல இருந்து ஒரு 10 பேர் தான் சார் வந்திருக்காங்க. ஏங்க, இப்போவுமே பல லட்சம் ரூபாயை நிர்வாக குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களிடமிருந்து பெறாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்தலை தாவேகா. பல லட்சம் இல்லை, கோடி வரை கூட செலவழித்து கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மண்டலங்களில் இருந்தும் சொல்லாத தாவேகா பிரமுகர்களையும் நாம் பார்க்கல. இப்பொழுதே செலவழிக்கிறாங்க. அப்பொழுது மேலும் அவர்களால் செலவு பண்ண முடியும் என்பதும், வெற்றி வாய்ப்பு இருக்குமானால் அவர்களுக்கு கொடுத்து உதவுவதற்கு பெரும் பணத்திமிங்கிலங்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதும் வெள்ளிடை மலையாக வெளியே வரப்போகிறது. ஓகே. அதனால் பணம் என்பது யாருக்குமே குறைவாக இருக்காது. எல்லா இடமும் அது கரை புரண்டு ஓடும் என்பதுதான் அடுத்த 5 மாதம்.